சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் இப்ப நீ கண் கலங்கிட்டு இருக்க? அதான் அம்மா சொல்லிச்சுல, எல்லாமே இனி சரியா போயிடும். இனி நமக்கு ஒரு குறையும் வராது, எல்லாரும் நிம்மதியா தான் இருக்க போறோம். சரியா? சும்மா இதுக்கு போய் கண் கலங்கிட்டு அதான் மச்சான் வந்துட்டார்ல, எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இரு. ஆமா புள்ள, இனிமேல் ஒரு பிரச்சனையும் வராது. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறாத புள்ள. ஆமா, நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இனி இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கணும். மனசுக்குள்ள எந்த ஒரு வருத்தமும் இல்லாம சந்தோஷமா இரு. இல்ல மாமா, இனியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி நான் உசிர் பொழிச்சு வந்த பிரச்சனை வேணா தீர்ந்திருக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கலாம். அதனால இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, நிம்மதி வந்துருச்சு. ஆனா நான் பிறந்த வீடான என் அண்ணன் வீடு. நம்ம வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கணும்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் அண்ணனால சந்தோஷமா வாழ முடியுமா? சந்தோஷத்தை விடுங்க, முதல்ல அதால வாழ முடியுமா? குட்டிமா, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கிற. நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா இந்த வீடு சந்தோஷமா இருக்கும். இந்த வீடு சந்தோஷமா இருந்தா உன் பிறந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். நானும் சந்தோஷமா இருப்பேன். அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? நீ தேவையில்லாம யோசிக்கிறதுல முதல்ல நிறுத்து. இல்லண்ணே, நீ இப்படி சொல்றது உன்னுடைய பெருந்தன்மை. இனிமேலும் என் வாழ்க்கை இருக்கு, அது போதுன்னு சுயநலமா என்னால இருக்க முடியாது. குட்டிமா, நீ எப்போ சுயநலமா இருந்திருக்க? நீ என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்க. நீ உனக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அது சில பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையாடுமா? யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உண்மைன்றது ஒன்று தான். அதனால நீ கண்டதெல்லாம் மனசு ஏற்றிக்க கூடாது. சுயநலத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது, விடு. இல்லைண்ணே, உன் பாசத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ வானத்துல இருக்கிற சூரியன் மாதிரி பாசத்துல ஒசந்து நிக்கிற. நீ போற பக்கம்லாம் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கிற சூரியகாந்தி பூ மாதிரி தான் நான் கீழே இருக்கேன். பாசத்துல உன்னை தொட முடியாத அளவுக்கு மேல இருக்கேன். எனக்காக நீ விட்டு கொடுத்து வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாம இருந்துட்ட. அதனால உன் வாழ்க்கையில தடங்களா இருக்கிற பிரச்சனையை நான் தான் சரி பண்ணணும். ஆமா மருமவள, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற உன் அண்ணன் அவரு சந்தோஷமா இருக்காரான்னு பாக்கறது இல்ல. ஆமாண்ணே, கட்டின பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தாயாவும் தாய் மாமனாவும் வளர்த்து ஆளாக்குன்னு மாமாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ என்னென்ன பண்ணுவ? நீ முதல்ல அழுகிறது நிறுத்துறியா? பாரு, எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனால் நீ அழுகிறதுல என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. விடுகுட்டிமா, மனசுனா பிறந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு நம்ம ஓட முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். இதையும் சமாளிப்போம். பொன்னி பிரச்சனை கூடிய சீக்கிரம் சரியாயிடும். இல்லைண்ணே, பொன்னி சரிப்பட்டு வருவாளான்னு தெரியல. ஜெயில் வாசல் அவ பேசிட்டு போனதை பார்த்தா அவ சரியா இருப்பான்னு தோணல. துவரா, உன் அண்ணனுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாவே இல்லை. அதனால இதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவருக்கு அமைச்சு கொடுக்கறது நம்ம பொறுப்பா இருக்கணும். ஐயா, மாப்பிள்ள இன்னொரு வாழ்க்கையா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதுவே போதும். மனுஷன் ஒரு வாட்டி தான் பிறக்கிறான், ஒரு வாட்டி தான் இறக்குறான். வாழ்க்கையும் அப்படிதான், ஒரு வாட்டி தான் இருக்கணும். எவ்வளவோ பார்த்துட்டேன் மாப்பிள்ள, இதையும் பார்த்துட்றேன், போயிடுங்க. இந்த பாரு, நீ இன்னொரு தடவை என்னை பற்றி கவலைப்படுறதுனால நிறுத்தினா எனக்கு சந்தோஷம். அதை பண்ணு போதும். சரியா? சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாம் நீ சொன்னது மாதிரி நல்லதே நடக்குமியா? வா வா மச்சான், எப்போ வா, கை கழுவு. அத்தை எல்லாமே ரெடியா இருக்கா?